திமுக ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒரு நடிகரை வைத்து ஒரு கட்சி ஆரம்பிக்கும். ஏடிஎம்கேவினுடைய வெற்றியை சீர்குலைப்பதற்காக, வாக்குகளை பிரிப்பதற்காக, திமுக எதிர்ப்பு வாக்குகள் சிதற வேண்டும் என்பதற்காக இத்தகைய ஒரு ஸ்ட்ராட்டஜியை வச்சு, அந்த ஸ்ட்ராட்டஜியின் பேர்ல தான் கிறிஸ்தவ நிறுவனங்களுடன் இணைந்து இன்னைக்கு ஜோசப் விஜய் இன்னொரு மக்கள் நீதி மையமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். தேர்தலுக்கு பிறகு அவர் மீண்டும் திமுகவுக்கு சென்று விடுவார். அதற்கு மிக நல்ல உதாரணம், எல்லோருக்கும் தெரிந்த உதாரணம், அவருடைய ஜனநாயகன் படம் திமுக நிறுவனம் தான் சேட்டலைட் உரிமையை வாங்கியது. வெளியே தான் திமுக எதிர்ப்பு, ஜோசப் விஜய் தீய சக்திம்பாங்க, இவங்க ஜோசப் விஜய் திட்டுவாங்க. ஆனா உள்ள அவங்களுக்குள்ள அன்பு இருக்குது. அதனால விஜயுடைய அந்த கபட நாடகத்தை, தாவேகாவினுடைய அந்த இரட்டை வேடத்தை இந்த கொங்கு பகுதியில் ஒரு தொகுதியில் கூட அவங்களால டெபாசிட் வாங்க முடியாது. நிச்சயமாக வாக்காளர்கள் இன்னைக்கு வாக்காளர்கள் பட்டியல் எஸ்ஐஆர் தேர்தல் ஆணையத்தினுடைய அந்த நடவடிக்கை மூலமாக ரொம்ப வெற்றிகரமா அந்த பணியை செய்து முடிச்சிருக்கிறாங்க. இன்னும் 18ஆம் தேதி வரைக்கும் நமக்கு டைம் கொடுத்திருக்காங்க. ஏதாவது விடுபட்டு போயிருக்கிற வாக்காளர்கள் சேர்த்துக் கொள்ளலாம். திருட்டோட்டு போட முடியாது. நீக்க வேண்டிய இறந்து போனவங்களுடைய ஓட்டு, இடம் மாறியவர்களுடைய ஓட்டு, இதெல்லாம் ஏறத்தாழ 92 லட்சம் வாக்குகள் இன்றைக்கு அங்கே நீக்கப்பட்டிருக்கிறது. புதிய வாக்குகள் சேர்க்கப்பட்டிருக்கு. எல்லாரும் என்ன சொல்றாங்க, நீக்கப்பட்டிருக்குங்கிறாங்க. ஆனா வாக்காளர் எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கு. வாக்காளர் எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கு. அதனால தேர்தல் கமிஷன் வெற்றிகரமாக நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறது. இதுல ஏடிஎம்கே, பிஜேபி உள்ளிட்ட தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகள் இந்த விஷயத்தில் விழிப்புணர்வோடு இருந்து வாக்காளர்களுடைய வாக்குரிமை எந்த இடத்திலும் விடுபடாதபடி பார்த்துக் கொள்ள வேண்டும். அதற்கான நடவடிக்கைகளை இந்து மக்கள் கட்சி மேற்கொள்ளும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன்.